பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அழிக்கிறதா கஷ்டம், ஆக்குறது தான் கஷ்டம். உடைக்கிறதா கஷ்டம், உருவாக்குறது தான் கஷ்டம். எல்லா இடத்துக்கும் எல்லா பழமொழியும் செட் ஆகாது சார். இதில் அப்படியே ரிவர்ஸில் வருது பாருங்க. அதாவது ஒரு விஷயத்த உடைக்கிறது ஈஸி. உடைக்கிறது ஈஸிம்பாங்கல்ல, ஒரு விஷயத்தை உடைக்கிறது தான் கஷ்டம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. உடைக்கிறதுக்கு தான் பாடுபடணும். கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது இங்கே நம்ம வீடு, இது கிட்டத்தட்ட வந்து என் வயசு. அதாவது இதுக்கு முன்னாடி சின்ன வயசு, ஏன் எனக்கு அப்பாவோட அப்பா வயசில் உள்ள வீடெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஆனால் இந்த வீடு பொல பொலன்னு ஆயிடுச்சு. பொல பொலன்னு ஆனது மேட்ரு கிடையாது. இப்போ என்னென்னா, கை வைக்க பயப்படுறாங்க. ஏன்னா எங்கே தொட்டால் எங்கே விழுகும்னு தெரியலை. ஏற்கனவே கட்டின மனுஷன் இதை யார் கண்டுக்க போகிறா, இத்தனை வருஷம் கழித்து நம்மளை யார் தேட போகிறா, இல்லை யார் நம்மளை வந்து குறை குத்தம் சொல்ல போகிறா அப்படின்னு நினச்சி மேலாப்பில் பூசி மொழிகிட்டாப்புல போல். இப்போ இந்த இடத்த உடைக்கிறதுக்கு அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான். சார், தயவு செய்து என்னை இதில் இழுக்காதீங்க, எனக்கு இதுக்கு சம்மதம். அவனை நான் கன்வின்ஸ் பண்ணி, பரவாயில்ல பண்ணு, என்ன ஆனாலும் பார்த்துக்குவோம். ஏன்னா ஒட்டு மொத்தமாக மேலே அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, எல்லா இடமும் விழுந்துடும் சார். இது ரொம்ப கஷ்டம். அதாவது இந்த சொல்லுவாங்க பற்றியெல்லாம், தொழிலில் ஒரு நேக்கு வேணும்ன்ட்டு. அந்த நேக்கு தெரிஞ்சவனால கூட இதை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பண்ண முடியாது. ரொம்ப பயந்துக்கிட்டே ட்ரில்லிங் அடிக்கிறப்போ பயந்துக்கிட்டே அடிச்சிருக்கான். ஒவ்வொரு பக்கமும் அடிக்கிறப்ப அந்த பக்கம் எதுவும் தையல் பிரியுதா பாடுறா அப்படின்ற மாதிரி. உடைக்கிறது ஒரு ஆள், ஏதாச்சும் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு 3 சைடு 3 ஆள். உண்மையிலே பெரிய விஷயம். அதான் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு என்ன சொல்கிறோம்னா, கட்டுறது ஈஸி, ஆனால் ஏற்கனவே கட்டுனதுக்கு கட்டு போடுறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால் எல்லா நேரமும் எல்லா பழமொழியும் யாருக்கும் செட் ஆகாது. எந்தெந்த நேரத்தில் எது எது நமக்கு தேவைப்படுதோ அதை தான் மட்டும் எடுத்துக்கங்க. ஏற்கனவே சொல்லி வச்சுக்கிட்டு இருந்ததை நீங்கள் கட்டி பிடிச்சிட்டு கிடக்காதீங்க, சரியா? அது சில நேரத்தில் நம்மளை ரொம்ப இறுக்கி தப்பான ஒரு இதுக்கு கொண்டு போயிடும். இது ஜஸ்ட் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்.